ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பி கிட்டன் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா 11th அட்மிஷன் போடுறதுக்காண்டி ஸ்கூலுக்கு கிளம்பி உட்காந்துருக்கோம். இப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன குரூப் எடுக்க, 11th 12th என்ன குரூப் எடுக்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரே கன்ஃபியூஷன். எனக்கு என்ன யோசனை அப்படின்னா, எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்க மாதிரி தான். மேக்ஸ் பயாலஜி எடுத்து டாக்டர் ஆகிட்டோம்னா எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா 477 மார்க்கு, அதனால் எனக்கு ஓகே. ஆனால் அவன் என்ன விருப்பப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம படிக்க வச்சா தான் குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கும். நமக்கும் ஒரு அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத அஜய்க்கும் சரி, இதை பார்த்துட்ருக்கிற மற்ற 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸ் குரூப், அதுதான் ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லப்படுற சயின்ஸ் குரூப் இருக்குது ஸ்கூலில். இப்போ சயின்ஸ் குரூப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, மேக்ஸ் பயாலஜி, பயோ மேக்ஸ்ன்னு சொல்கிற மேக்ஸ் பயாலஜி இருக்குது. பயாலஜி பிடிக்காதவங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். அதுவும் இல்லை மேக்ஸே பிடிக்கலை அப்படிங்கிறவங்க பியூர் சயின்ஸ் எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுக்கும்போது மேக்ஸ் பயாலஜி எடுத்தால் என்ன அப்படின்னா, அது ஏன் ஃபஸ்ட் குரூப் அப்படின்னா, நம்ம என்ன வேணால் படிக்கலாம். நம்ம டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். ஏன்னா அதில் மேக்ஸ் இருக்கிறதுனால நம்ம இன்ஜினியருக்கும் போகலாம். இன்ஜினியரிங் பிடிக்கலையா நம்ம ஆர்ட்ஸ் குரூப்புக்கு போகலாம். லேப் டெக்னீஷியன் என்னென்ன இருக்கோ சயின்ஸ் குரூப்பில் உள்ள எல்லா வேலையும் போகலாம். மேக்ஸ் குரூப்பில் இருக்க எல்லா வேலைக்கும் போகலாம். இன்னும் இதையும் தாண்டி சயின்டிஸ்ட் ஆகலாம், ரிசர்ச் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாமே ஆகிக்கலாம் நம்ம மேக்ஸ் குரூப் எடுக்கிற பட்சத்தில். சரி, இப்போ மேக்ஸில் எனக்கு சயின்ஸ் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க 100% என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் போய் சேரலாம். ஐடி ஜாப் எல்லாம் கிடச்சிதுன்னா ஒரு நல்ல சேலரி, ஒரு நல்ல லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். அதனால் ஐடி ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன படிக்கலான்னா, நம்ம மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். இப்போ மேக்ஸ் தான் எங்களுக்கு பிடிக்கலை, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் மேக்ஸ் பக்கம் போக வேண்டாம், ஆனாலும் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை அப்படிங்கிறவங்க பியூர் சயின்ஸ் எடுக்கலாம். அவங்களும் என்ன பண்ணலான்னா டாக்டர் ஆகலாம். ஆனால் இன்ஜினியரிங் மட்டும் படிக்க முடியாது, ஏன்னா அதில் மேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க இன்ஜினியரிங் படிக்கலாம். பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க டாக்டர் ஆகலாம், ஆனால் இது பண்ண முடியாது, இன்ஜினியரிங்க்கு போக முடியாது. ஸோ இது மாதிரி பியூர் சயின்ஸ் ஒரு குரூப்பு. இப்போ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, மேக்ஸ் பயாலஜியில் மேக்ஸ் வரும், தமிழ் இங்கிலீஷ் அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு 2 லாங்குவேஜ் எல்லாருக்குமே உண்டு. எந்த குரூப் எடுத்தாலும் தமிழும் இங்கிலீஷும் இருக்கும். நீங்கள் வேணால் தமிழுக்கு பதிலாக ஃப்ரெஞ்சு, உருது எதனாலும் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் உண்டு. இப்போது அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் குரூப்பில் மேக்ஸ் பயோவில் என்னெல்லாம் வரும் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, மீதி 4 சப்ஜெக்ட், மொத்தம் 6 சப்ஜெக்ட், அதில் தமிழ் இங்கிலீஷ் போக மீதி 4 என்ன வரும்னா கண்டிப்பாக மேக்ஸ் வரும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி வரும். இப்போ அதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம்னா இதே தான், இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உண்டு. இந்த பயாலஜிக்கு பதில் மட்டும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. பியூர் சயின்ஸில் என்னென்னா அந்த மேக்ஸ் கிடையாது. அப்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வருமா அப்படின்னா, பயாலஜிக்கு பதிலாக பயாலஜியை 2ஆக பிரித்து பாட்னி, சுவாலஜி அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அது படித்தோம்னா நம்ம பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி சுவாலஜி அந்த மாதிரி எல்லாம் படித்து நம்ம லேப் டெக்னீஷியன் இது மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம போகலாம் சயின்ஸ் குரூப்பை பொறுத்தளவில். இப்போ இந்த சயின்ஸ் குரூப் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அடுத்து என்ன குரூப் இருக்குன்னா, ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது. ஆர்ட்ஸ் குரூப்பில் இப்போ நிறைய பேர் எடுக்கிற ஒரு குரூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாருக்குமே சிஏ ஆகணும், அக்கௌண்டண்ட் ஆகணும், இது மாதிரியான சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் இது எல்லாமே படிக்கிறதுக்காண்டி அவங்க நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது காமர்ஸ் வர்ற மாதிரியான குரூப்பை தான் எல்லாருமே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமானது என்னென்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப்பு. நம்ம பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்தோன்னா நம்ம பிபிஏ, பிஏ என்ன வேணால் அந்த சயின்ஸ் அதை தவிர மற்ற எல்லாமே நம்ம படிக்கலாம். மெயினாக நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பிகாம் படிக்கலாம். இது எல்லாமே காமர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதில் படிக்க முடியும். ஸோ அது ஒரு குரூப் இருக்குது. இப்போது இந்த பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸில் மேக்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் காமர்ஸ் குரூப் எடுக்கலாம். கம்ப்யூட்டர் காமர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா
அந்த மேக்ஸுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் வர்றதுனால நமக்கு இன்னுமே வந்து நம்ம அந்த ஆடிட்டர் ஆகிறதுக்கோ இல்லை அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கோ இல்லை வந்து சிஏ படிக்கிறதுக்கோ இல்லை பிகாம் பிஏ என்ன வேணால் படிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் காமர்ஸ் எடுக்கலாம். இப்போது இந்த பிகாம் படிக்கிறதுக்கும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதுக்கும் இந்த பிஸ்னஸ் மேக்ஸும் இதுவும் மட்டும்தான் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம ஹிஸ்ட்ரி காமர்ஸ் கூட எடுக்கலாம். ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு வேளை ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுலேயுமே வந்து இது லாஸ்ட் குரூப்பு, ஹிஸ்ட்ரி குரூப்பு, இது வந்து காமர்ஸ் குரூப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம அது எடுத்தாலுமே வந்து பிஏ படிக்கலாம். அப்படி இல்லையா நமக்கு வந்து பிஏ பிஎல், இப்போ நமக்கு அட்வொகேட் ஆகணுமா நம்ம பிஎல் படிக்கலாம். அப்படி இல்லையா நமக்கு வந்து இன்னும் நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதுக்கான பிகாம் படிக்கலாம். ஸோ பிகாம் எம்காம் என்ன வேணால் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எடுத்தாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம். இது இதெல்லாமே படிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்கிறதுனால நம்ம வந்து அது ஃபர்தராக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு அது எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஒரு டெட் எக்ஸாம் எழுதுனா கூட நம்ம அதில் பார்க்க முடியுது. 60 மார்க்குக்கு வந்து இந்த மாதிரி தமிழோ இங்கிலீஷோ சோஷியல் டீச்சரோ அவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட 60% கொஸ்டின் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பிளான் இருக்கிறவங்க வந்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சோஷியல் டீச்சர் அது மாதிரி லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி டீச்சர்லாம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இன்னுமே பெட்டர் வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் இருக்கிறவங்க வந்து அதை விட பெட்டர் என்ன சொல்கிறேன்னா நம்ம டீச்சர் ட்ரைனிங் போயிடலாம். நம்ம 11th 12th பதிலாக நம்ம டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பிஎட் படித்தோம்னா நமக்கு வந்து 10th வரைக்கும் வந்து நம்ம வந்து டீச்சர்ஸ் ஆகிக்கலாம். ஸோ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிடணும். ஏன்னா வந்து சில பேர் வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்காமல் அப்படியே போய் இது பியூர் சயின்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இன்ஜினியரிங் போகலான்னு நினச்சோம், எனக்கு நிறைய மார்க் அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் போக முடியாது. ஏன்னா அதில் மேக்ஸ் இல்லை. ஸோ நம்ம குரூப் எடுக்கும்போதே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்தாங்க, இவங்க வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க, நம்ம அடுத்தவங்களை பார்த்து நம்ம வந்து குரூப் எப்போவுமே எடுக்கக்கூடாது. நமக்கு என்ன ஆசை சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன படிக்கணும். ஏன்னா வந்து நம்மளோட விருப்பப்படி நம்ம எடுக்கிற பட்சத்தில் தான் நம்ம அதில் ஈடுபாடு கொடுத்து நம்ம படிக்க முடியும். அதனால் இப்போ இந்த ஆர்ட்ஸ் குரூப்பும் பார்த்தாச்சு, சயின்ஸ் குரூப்பும் பார்த்தாச்சு. இன்னும் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒகேஷ்னல் குரூப் இருக்குது. ஒகேஷ்னலில் வந்து நம்ம என்னென்னா வந்து பயோ மேக்ஸ் மாதிரியே வந்து பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஆனால் இந்த குரூப்லலாம் வந்து மேக்ஸ் வராது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய ஒகேஷ்னல் குரூப்ஸ் நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது. அது போக வந்து மெஷினிஸ்ட் குரூப் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது ஒரு ஒகேஷ்னல் குரூப் தான். அதில் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். இன்னொன்று வந்து மெஷினிசம் பற்றி படிப்பாங்க, மெஷின்ஸ் பற்றி படிக்கிற ஒரு பிரிவு இருக்குது. அவங்களும் வந்து அதை படிச்சுட்டு அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதெல்லாம் போகலாம். ஏன்னா வந்து அதில் மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்துடுறதுனால அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதாவது எடுத்தாங்கன்னா அவங்க நல்ல அதில் வந்து ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒகேஷ்னல் குரூப் நம்ம பார்த்தாச்சு. இன்னொரு குரூப்பும் ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 வருஷமாக ஒரு குரூப்பு ஓஎஸ் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய பிள்ளைங்கள் வந்து 9th வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் எல்லாம் போவாங்க. நம்ம குரூப் 4 பாஸ் ஆகிறதுக்காண்டி டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் அது மாதிரிலாம். இப்போ இந்த ஓஎஸ் குரூப்பில் என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல்ஸ்லேயே வந்து 11th 12th வந்து டைப் ரைட்டிங் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். நம்ம வந்து டைப் படிக்கணும். அங்கே போய் அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம ப்ராக்டிக்கல் மாதிரி நம்ம டைப் படித்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு குரூப் ஓஎஸ் குரூப் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும். அது ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு. இந்த மாதிரி இவ்வளோ குரூப் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்மளா ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்ந்தோன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை வந்து அதுக்கு எடுத்துரும். இப்போ நான் தான் இருக்கேன் அப்படின்னா வந்து நான் 11th 12th படிக்கும்போது மேக்ஸ் பயாலஜி எடுத்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த குரூப் எடுத்தேன். அப்புறம் எனக்கு டாக்டருக்கு மார்க் கிடைக்கல அப்படின்னோடனே நான் வந்து இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்ஜினியரிங்காவது ஒழுங்காக படித்தேனா அப்படின்னா இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் போய் பேசாமல் பிஎட் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஎட் இதெல்லாம் படித்தேன்.
எல்லாம் படித்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா டீச்சர் எக்ஸாமுக்கு போகிறதோ டெட் எக்ஸாம் பாஸ் ஆனாலும் எனக்கு இப்போ வேலைக்கு போக முடியல. ஒரே ரீசன் வந்து என் மேலே ஒரு 2 எஃப்ஐஆர் அவர் போட்டு வச்சதுனால என்னால் வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இப்போ என்ன படிக்கலாம்? இப்போ கூட மைண்டில் ஓடுது, இவ்வளோ ஒரே கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு இருக்கிறதுனால பேசாமல் பிஎல் படிக்கலாமா அப்படின்னு இப்போ இந்த லீவில் கூட ஒரு தாட்டு மைண்டில். நானும் இந்த மே மாதம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஜூனில் வந்து நான் கண்டிப்பாக வந்து அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎல் ஜாயின் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் டீச்சர் தான் ஆகணும்னு நினச்சிருந்தேன்னா நான் அந்த காலத்துலேயே வந்து நான் இப்போ நம்ம டீச்சர் ட்ரைனிங் போய் அப்படியே நம்ம பிஎட் படித்து இந்நேரம் நான் ஒரு 10 இயர்ஸ் வேலை பார்த்துருக்கலாம். நான் அதை விட்டுட்டு நான் என்னென்னலாமோ படித்து எங்கெங்கெல்லாமோ சுற்றி எல்லாம் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், கடைசியில் வந்து டீச்சராக போகிறேன்னு சொல்லி இப்போ அதுக்கும் வந்து நிறைய இடைஞ்சல் இருக்கிறதுனால சரி இப்போ நம்ம வந்து நிறைய கேஸ் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து கோர்ட்டுக்கே போயிட்டுருக்கோம், நம்ம பேசாமல் அட்வொகேட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் தான் நான் இப்போ இருந்துகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் பிஎல் ஜாயின் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் என்னோடய விருப்பப்படி நான் என் பசங்களை படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த குரூப்பை தான் இப்போ நான் ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட போகிறேன். ஸ்கூல்லேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டாங்க, அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு. ஸோ நான் இப்போ ஸ்கூலுக்கு போய் அவங்ககிட்ட அங்கே வச்சு நிறைய டீச்சர்ஸ் வந்து நீ 477 எடுத்ததுனால நீ இது படி அது படி அதை படி இதை படின்னு அவங்க நிறைய ஐடியா கொடுப்பாங்க. ஸோ ஒரு இது சொல்ல மறந்துட்டேன், ஐடி எடுக்கலாம். நிறைய பேர் வந்து பாலிடெக்னிக் போயிடுவாங்க. அங்கே பாலிடெக்னிக் போகிறதுனால அதனால என்ன விஷயம் அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து இன்ஜினியரிங்லாம் சேரும்போது நம்ம இது ஐடி முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா 11th 12th பதிலாக நம்ம ஐடி படிச்சிடுறோம். பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அதிலே வந்து நமக்கு வந்து 3வது வருஷம்லாம் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்தோன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து நமக்கு சேலரியோடு நமக்கு ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து நம்மளை வெளியே அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்ஜினியரிங் டைரக்ட் செகண்ட் இயரில் போய் நம்ம சேர்ந்துக்கிடலாம். ஸோ நம்ம பாலிடெக்னிக் படிக்கிறதுனாலையும் வந்து நமக்கு ஒன்றும் ஐயோ பாலிடெக்னிக் தானா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ என்ன வேணால் படிக்கலாம், குழந்தைங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை தான் நம்ம கேட்டு நம்ம சேர்க்கணும். இப்போ நானும் அதே தான் என் பையன்கிட்ட வந்து இப்போ எல்லா குரூப்பும் என்னென்ன குரூப் இருக்குதுன்னு என்னோடய பையனுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாருக்காகவும் இந்த வீடியோவில் எல்லா குரூப்பை பற்றியும் சொல்லியாச்சு. இப்போ அவன் என்ன விருப்பப்படுறான் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம போய் ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட போகிறோம். இப்போ அவன்கிட்ட கேட்கலாம், அஜய் எல்லா குரூப்பை பற்றியும் உங்ககிட்ட சொல்லியாச்சு, இப்போ நீ வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிற, என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்க சொல்லு. சொல்லு, நீ என்ன ஓப்பனாக சொல்லு, உனக்கு என்ன குரூப் எடுக்கணுமோ சொல்லு, அந்த குரூப்பில் போய் சேர்த்து விட்றலாம். எனக்கு ஹிஸ்ட்ரி குரூப் தான் எடுக்கணும். ஏன் ஹிஸ்ட்ரி குரூப்பு? எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. சரி, அதனால ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துகிட்டு அப்படியே பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படி போயிடலாம். அந்த மாதிரி ஒரு லைனில் இருக்கியா நீ ஆனால் 477 எடுத்திருக்க, அதனால நீ வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்தேன்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி டாக்டராக ஒரு வாய்ப்பு இருக்காது. நீ யோசிச்சு பார்த்தியா? ஆனால் எனக்கு வேண்டாம், ஹிஸ்ட்ரி குரூப் தான் எடுப்பேன். அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து உனக்கு சரி, அப்போ நீ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு விருப்பப்படுறியா? எனக்கு ஐஏஎஸ் தான், யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுதணும். சரி பாருங்கள், பையன் என்ன சொல்கிறான்னா அவன் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் செகண்டு, தமிழில் சார் தான் வந்து ஃபஸ்ட் மார்க்கு, ஸ்கூல்லே வந்து இவன் தான் ஃபஸ்ட் மார்க்கு தமிழில். அது போக வந்து சயின்ஸ்லேயும் சோஷியல்லையும் சென்டம், இதான் இவனோட மார்க்கு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய விருப்பம் அப்படிங்கான். ஆக்சுவலாக எனக்கு விருப்பம் என்னென்னா அவனை டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது. இப்போ என்னோடய விருப்பத்தை கொண்டு போய் பிள்ளை மேலே நம்ம திணிக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான், அவன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கணும். அவன் வந்து சொன்னாப்புல வந்து 10th வந்து சயின்ஸ் குரூப்பில் சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து அவன் சென்டம் எடுத்ததுனால அவனுக்கு சயின்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சோஷியலில் சென்டம் சோஷியலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அவன் என்ன சூஸ் பண்ணுறான் அப்படின்னா சயின்ஸ் வேண்டாம், நான் வந்து ஆர்ட்ஸில் நான் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் தான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படிங்க. நம்ம வந்து அவனோட ஆசைக்கு நம்ம வந்து எப்போவுமே வந்து தடையாக இருக்கிறது இல்லை. என்னோடய விருப்பம் அப்பா அம்மா விருப்பத்தெல்லாம் கொண்டு பிள்ளைங்களோட தலையில் சுமத்துறதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. ஸோ அவன் சொன்னது தான் ஃபைனல். அவன் 11th போகிறான், அவனுக்கு தான் வந்து தெரியும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம பேசுகிறத விட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத விட ஸ்கூலில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். இப்போ ஆனால் கண்டிப்பாக இவனுக்கு அங்கே போனால் மேக்ஸ் பயாலஜி தான் தருவேன்னு அவங்க ஸ்கூலில் சொல்ல போகிறாங்க.
ஆனால் நம்ம வந்து ஃபைட் பண்ணி அவனை ஹிஸ்ட்ரி குரூப்புக்கு சேர்க்கறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அன்னைக்கு கூட நாங்கள் ஹெச்எம் அப்புறம் வந்து இவனோட சார்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் குரூப் எடுக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அவன் சிரிச்சிட்டே வந்தான். அதனால் இப்போ நம்ம கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போய் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது, ஏன் சார் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. நம்ம ஆனால் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அவன் தெளிவாக இவ்வளோ நேரம் நான் எல்லா குரூப்பை பற்றி சொல்லியும் அவன் ஹிஸ்ட்ரி குரூப்புன்ட்டான். ஸோ அவன் விருப்பப்படி நம்ம 11th 12th ஹிஸ்ட்ரி காமர்ஸே சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ரைட்டு. இப்போ நாங்கள் ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட்டுட்டு வந்து உங்ககிட்ட வந்து இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.